ஐயா, நான் அம்பேத்கர் இளைஞர் நற்பணி மன்றத்தினுடைய ஆர்கனைசர் மற்றும் மத நல்லிணக்க மன்றத்தினுடைய ஆர்கனைசர். நம்மை இந்த உயிர்களை கடவுள் படைத்தார். கடவுளுடைய உத்தரவால் அவர் நமக்கு அளித்த ஒரு தயவால் நாம் இந்த மண்ணிலே பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல ஆண்டுகளாக பல உயிர்கள் மரித்தாலும் பல உயிர்கள் பிறந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த மண்ணிலே கடவுள் ஏன் ஏற்றத்தாழ்வுகளை படைத்தார்? இன்றைக்கு மனிதன் ஜாதியால் பிரிந்திருக்கின்றான், மதத்தால் பிரிந்திருக்கின்றான், ஏற்றத்தாழ்வால் பிரிந்திருக்கின்றான். ஒவ்வொருவரும் தனக்கென்று ஒரு ஜாதியை உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள், மதத்தை உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொருடைய வழியிலே ஒவ்வொரு கடவுளை வணங்குகின்றார்கள். ஆனால் இறைவன் ஒருவனே நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றான். அவன் எல்லோரையும் ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கின்றான். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மண்ணிலே தீண்டாமை என்று சொல்லக்கூடிய ஒரு ஜாதி கொடுமைகள் இருக்கின்றது? ஏன் மனிதநேயம் நம்மிலே இல்லை? சமத்துவம் சகோதரத்துவம் ஏன் நாம் இன்னும் வளர்க்கப்படவில்லை? ஜாதி மத பேதமின்றி அனைத்து மக்களும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வதற்கு இந்த மண்ணிலே என்ன வழி இருக்கின்றது? தயவுசெய்து தாங்கள் உத்தரவு தர வேண்டும். ஐயா, என்னுடைய பெயர் டி. சுப்பிரமணி, ஆர்கனைசர். ஐயா சுப்பிரமணி அவர்கள் நல்ல அழகான கேள்வி கேட்கிறாங்க. கடவுள் ஒருவர்னு சொன்னா அவர் ஏன் இந்த மண்ணில் தீண்டாமைய ஏற்றத்தாழ்வுகளை படைத்தாரு? அதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி என்பதுதான் அவங்களுடைய கேள்வி. இந்த தீண்டாமையை கடவுள் படைத்தார் என்று சொல்வதை இஸ்லாம் ஒத்துக்கொள்ளவில்லை. இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது என்று கேட்டால், இப்ப நம்முடைய பிறப்புடைய துவக்கம் இருக்கு பாருங்க, அதை இஸ்லாம் எப்படி சொல்லுகிறதோ அப்படி எல்லாரும் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னா ஒரு வினாடியில் தீண்டாமை போய்விடும். இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது தெரியுமா? ஒருவர் தலித்தா இருக்கிறார், இன்னொருவர் செட்டியாரா இருக்கிறார், ஒருவர் முதலியாரா இருக்கிறார், ஒருவர் தேவரா இருக்கிறார், ஒருவர் நாடாரா இருக்காரு, ஒருவர் நாயக்கரா இருக்கிறாரு, ஒருவர் முஸ்லிமா இருக்காரு, ஒரு கிறிஸ்தவரா இருக்காரு. இவர்கள் அத்தனை பேரை எடுத்துக்கிட்டீங்க என்று சொன்னா இவங்க எல்லாருமே ஒரே தாய் தந்தையிலிருந்து வந்தவர்கள் இஸ்லாம் சொல்லுகிறது. அது எப்படி ஒரு தாய் தந்தையிலிருந்து வந்தவங்க? கடவுள் படைச்சது ஒரு ஜோடியைத்தான். இஸ்லாம் சொல்ற சித்தாந்தம் என்னன்னு கேட்டா, உலகத்தில் கடவுள் நேரடியாக படைத்தது ஒரே ஒரு ஆணையும் ஒரே ஒரு பெண்ணையும் தான் படைத்தார். அந்த ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் நாம பல்கி பெருகி பல மொழி பேசக்கூடியவர்களாக, பல நிறங்களை கொண்டவர்களாக, பல கலாச்சாரத்தை கொண்டவர்களாக, பல இனத்தை கொண்டவர்களாக நம்மளா வேறுபடுத்திக் கொண்டு இருக்கிறோம். அப்ப நம்ம எல்லாருமே ஒரு தாய்ந்தைக்கு பிறந்தோம் சொன்னா அப்புறம் எப்படி பிறப்புல உயர்வு வரும், பிறப்புல எப்படி தாழ்வு வரும்? ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த ஒருத்தனை எப்படி தீண்டாதுன்னு சொல்லுவான்? ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த அண்ணனும் தம்பியும் அண்ணன் தம்பியை தீண்டாதுன்னு சொல்ல முடியுமா? தம்பி அண்ணனை தீண்டாதுன்னு சொல்ல முடியுமா? இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, மனிதன் எங்கே இருந்து வந்தான், இவனுடைய துவக்கம் என்ன என்பதை கரெக்டா கண்டுபிடிச்சீங்க என்று சொன்னா, அதை எல்லாரும் ஏத்துக்கிட்டீங்க என்று சொன்னா ஒரு வினாடியில் தீண்டாமை போய்விடும். இஸ்லாம் அதான் சொல்லுது. எல்லாரும், நான் முஸ்லீமா இருக்கிறேன்னா எனக்கு அது என்னுடைய தகப்பன் யாரு? ஆதாம்ன்ற ஒருத்தர் தான் நானும் வந்தேன். இங்க வந்திருக்கிற பல்வேறு மதத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஒரே ஒரு அந்த ஆதாம் என்பவருக்கு தான் நம்ம பிறந்தோம். ஒரு ஜோடியை கடவுள் படைத்து அதிலிருந்து பல்கி பெருகி 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 வந்துதான் நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப, நாட்டுக்கு ஏற்ப, தட்பவெப்பத்திற்கு ஏற்ப நம்முடைய நிறங்கள், குணங்கள், பழக்க வழக்கங்கள் எல்லாம், உணவு பழக்கம் எல்லாம் மாறி போயிருக்கிறது. இப்படிங்கிறது இஸ்லாம் சொல்லக்கூடியது. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க முஸ்லிம்களுடைய தலைவராக கருதப்படுகிற நபிகள் நாயகம் அவங்க அந்த சமுதாயத்தில் உயர்ந்த குலம் என்று கருதப்பட்ட குறைஷி குலத்தில் பிறந்தார்கள். நபிகள் நாயகம் ஒரு குலத்தில் பிறக்கிறாங்க. அந்த குலம் எப்படி குலம் கேட்டா அந்த சமுதாயத்தில் ரொம்ப உயர்ந்த குலம் என்று கருதப்பட்டது. அவங்க தான் அந்த காபாங்கிற ஆலயத்தை நிர்வகிப்பாங்க, கோயில்ல அர்ச்சகராக பணியாற்றுவார்கள். அப்படி ஒரு உயர்ந்த ஜாதியில பிறந்தவர் யாரு? நபிகள் நாயகம்.
பிறந்து என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த உயர்ந்த ஜாதிக்கு எதிராகவே புரட்சியை தூக்குனாங்க. புரட்சி கொடியை தூக்கி தாழ்த்தப்பட்டவர்கள், இழிந்தவர்கள், கருப்பர்கள், நீக்ரோக்கள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தவர்களை எல்லாம் தமக்கு பக்கத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். முதல் வரிசையிலே அவரை நிறுத்தினார்கள். பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு அழைக்க வேண்டிய பொறுப்பை பிலால் என்ற அந்த நீக்குறவுடைய கையிலே நபிகள் நாயகம் அவர்கள் ஒப்படைத்தார்கள். இப்படி ஒரு சமத்துவ சகோதரத்துவ சமுதாயத்தை உண்டாக்குன காரணத்தினால அவங்க ஜாதிக்காரங்க தான் நபிகள் நாயகத்தை ஆரம்பத்தில் எதிர்த்தாங்க. முதல்ல எதிர்த்தது யாரு? தன்னுடைய சொந்த ஜாதிக்காரர்களால் எதிர்க்கப்பட்டு அவர்களுடைய அக்கிரமத்தை ஒழித்து யாரோட தோல்ல கை போட்டாங்க என்று கேட்டா, தாழ்த்தப்பட்டவர்கள், இழிந்தவர்கள், கேவலமானவர்கள் என்று கருதப்பட்ட பிலாலு, சுஹைபு, யாசிரு, அம்மாரு, ஹுபைபு இவங்கெல்லாம் நபிகள் நாயகத்துக்கு உற்ற தோழர்கள். இவங்கெல்லாம் ரொம்ப கீழ்நிலையில் வைக்கப்பட்ட அந்த மக்கள். அவங்களுடைய தோளில் கை போட்டு பக்கத்தில் கொண்டே நபிகள் நாயகம் அவர்கள் நிறுத்தினார்கள். அதனாலதான் அந்த தொடர்ச்சியின் காரணமாகத்தான் இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம். இஸ்லாமிய மார்க்கத்தில் நாங்க தீண்டாமையை கடைபிடிக்கவே மாட்டோம். இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் பல இனத்திலிருந்து வந்தவர்கள் தான் இருக்கிறாங்க. நாங்க யாரும் அரபு நாட்டிலிருந்து வந்தது கிடையாது. நாங்க முஸ்லீமா இருக்க நாங்க அரபு நாட்டில் வந்தார்களா? இல்ல இல்ல, நாங்க இந்த மண்ணில் இந்த நாட்டிலாம் பிறந்தோம். நாங்க செட்டியாரா இருந்திருப்போம், முதலியாரா இருந்திருப்போம், தலித்தா இருந்திருப்போம். 3 தலைமுறைக்கு முன்னாடி, 4 தலைமுறைக்கு முன்னாடி, 5 தலைமுறைக்கு முன்னாடி எதுவாகவோ நாங்கள் இருந்தோம். இருந்து நாங்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டோம். ஏற்றுக்கொண்ட பிறகு எங்கள்ல தலித்து உண்டா? ஆனா தலித்திலிருந்து வந்தவர்கள் இருக்கிறார்கள், எங்களில் தலித்து இல்லை. செட்டியாரிலிருந்து வந்தவர்கள் இங்க இருக்கிறார்கள், செட்டியார் இல்லை. ஆனால் முதலியாரிலிருந்து வந்தவர்கள் இங்க இருக்கிறார்கள், முதலியார் இல்லை. அதை விட ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, நாங்கள் எங்கிருந்து வந்தோம் என்று எங்களுக்கே தெரியாது. இப்படி மறக்க வைக்க முடியுமா? என்னுடைய முப்பாட்டை எந்த ஜாதியிலிருந்து வந்தாலும் எனக்கு தெரியாது. யார் வருகிறாரோ அவருக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு ஒருத்தர் இஸ்லாத்தை வர்றாருன்னு சொன்னா அவருக்கு தான் தெரியும் நம்ம முதலியாரா இருந்து வர்றோம், நம்ம செட்டியாரா இருந்து வர்றோம்னு சொல்லி. அவருடைய பிள்ளைக்கு தெரியாது, அவருடைய பேரனுக்கு தெரியாது. இத எப்படி நாங்க ஒழிச்சிருக்கு, இஸ்லாம் ஒழிச்சிருக்கு கேட்டா, எந்த முஸ்லீமுக்கும் அவன் எந்த ஜாதியிலிருந்து இந்த மார்க்கத்திற்கு வந்தான் என்பது நேற்று வந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர போன தலைமுறையில் வந்த ஒருவருக்கும் தெரியாது. எங்கள யாருக்கு எனக்கு தெரியாது. ஆனா நாங்கெல்லாம் வந்தவர்கள் தான். இங்க வந்திருக்கிற முஸ்லீம்கள் அத்தனை பேர் வந்தவர்கள் தான். 3 தலைமுறைக்கு முன்னாடி, 4 தலைமுறைக்கு முன்னாடி அவங்க பேம்பாட்டம் முப்பாட்டம் யாராவது வந்திருப்பார்கள். எங்க இருந்து வந்தாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இஸ்லாம் ஒழித்து கட்டிருக்கிறது. எப்படி ஒழித்து கட்டிருக்கிறது? அது போடக்கூடிய இந்த சித்தாந்தம் இருக்கு பாருங்க, எல்லாம் சகோதரப்பா, எல்லாம் ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தோம், ஏன் நமக்குள்ள சண்டை, நமக்குள்ள இது தீண்டாம அப்படின்னு சொல்வதன் மூலமாக ஒரு சகோதரத்துவம் ஏற்படுது. இரண்டாவதாக இந்த சகோதரத்துவத்தை தத்துவ ரீதியா சொல்லாம பிராக்டிகலா நடைமுறைப்படுத்துவதற்கு சில ஏற்பாடுகளை இஸ்லாம் செய்தது. அதுல ஒரு ஏற்பாடு தான் தினமும் 5 நேரம் பள்ளிவாசல்ல தொழணும். வாரத்தில் ஒரு நாள் அதை விட முக்கியமா தொழ வேண்டும், பள்ளிவாசலுக்கு போய் தொழணும். இந்த தினசரி தொழுகிற தொழுகையாகட்டும், வாரத்தில் ஒரு நாள் தொழுகிற தொழுகையாகட்டும், அதுல வரிசையாக நிக்கணும். நாங்க எப்படி வரிசையா நிக்கணும் தெரியுமா? அந்த வரிசைக்கு ஒழுங்க பாருங்க, யாரு வந்தாரோ அவர் தான் முதல் வரிசை. இங்க கும்ப மரியாதை எல்லாம் கிடையாது. முதலமைச்சர் வர்றாரு அவரை முதல்ல விடுங்க சொல்ல மாட்டோம். ஜனாதிபதியை நம்ம அந்த பள்ளிவாசலுக்கு அபுல் கலாம் வந்தாருன்னு சொன்னா நான் முதல் வரிசையில் நின்றால் அவர் 2வது வரிசையில் நிக்கணுமே தவிர ஒரு முஸ்லீமும் ஜனாதிபதி வர்றான்னு என்னை வெளியேற்ற மாட்டாங்க. அவரும் அதை கேட்க மாட்டாரு, நாங்களும் கொடுக்க மாட்டோம். அவரே வந்துட்டு நான் ஜனாதிபதி வருகிறேன், எனக்கு தான் முதல் வருஷம் வெளியே போய் இல்லையா ஜனாதிபதியா? அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் எல்லாரும் சமம், நீ ஜனாதிபதி, வெளியே தான் ஜனாதிபதி. இறைவனுக்கு முன்னாடி நீனும் அடிமை நானும் அடிமை அப்படின்னு சொல்லி இதை அனுபவ ரீதியாக ஜாகிர் ஹுசேன் அவர்கள், ஃபக்ருதீன் அலி அகமது போன்றவர்கள் எல்லாம் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக இருக்கும் பொழுது டெல்லி ஜும்மா மசூதியிலே பெருநாள் தொழுகைக்கு வருவார்கள். குடியரசுத் தலைவர் என்ற காரணத்தினால தாமதமா வருவார்கள். ஜும்மா மசூதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பாதி வளாகத்துக்கு தான் மேல ரூஃப் இருக்கும், கூரை. பாதி இடம் ஓபன் பிளேஸா இருக்கும், கல்லு போட்டிருக்கும், கீழே நெருப்பு மாதிரி கொதிக்கும். 10 மணிக்கெல்லாம் முதல்ல வந்தவர்களுக்கு தான் நிழல் கிடைக்கும், பின்னாடி வந்தாங்க நீங்க வெயில் தான் தலையில விழும். இந்த மாதிரி 2 குடியரசுத் தலைவர்களும் தொழுவதற்கு லேட்டா வெயில்ல நின்று தொழுது விட்டு போன வரலாறு உண்டு. எந்த முஸ்லீமும் தன்னுடைய இடத்தை கொடுக்க மாட்டான் முன்னாடி உள்ளது. அப்ப எப்படி இதை ஒழிக்கணும்னு கேட்டா, முதலில் வந்தவர்களுக்கு முதலிடம், பிந்தி வந்தவர்களுக்கு அடுத்த இடம். இதுல அந்த பாரபட்சம் ஒழிக்கப்படுது. அதுபோக அந்த வரிசையாக நாங்கள் நிற்க வேண்டும். வரிசை எப்படி நிற்கணும் தெரியுமா? தோளோடு தோள் உரசிக்கொண்டு நிற்க வேண்டும். எப்படி நிக்கணும்னா தொழுகை 5 நேரமும் தோளோடு தோள் உரசிக்கொண்டே நிற்க வேண்டும். இப்படி 5 நேரம் நிற்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகும் தெரியுமா?
முத நாள் நிக்குவான், ஒரு உயர்ந்த ஜாதிக்காரன் தொழுகையில நிப்பான். இந்த பக்கம் யாரும் நம்ம கிட்ட நிக்கிறான், லேசா ஒரு உறுத்தல் இருக்கும் முத நாளைக்கு. மறுபடியும் வந்து நிக்குவான், அதுல கொஞ்சம் குறையும். மறுபடியும் பக்கத்துல இவன் நிப்பான், கொஞ்சம் குறையும். இப்படியே ஒரு நாளைக்கு 5 பேரை நிப்பாட்டி வச்சு இப்ப என்ன நிலைமை தெரியுமா? பள்ளிவாசல் 5 நேரம் தொழக்கூடிய சகோதரர்கள் வந்திருப்பாங்க. பள்ளிவாசல தொழுது விட்டு உன்னுடைய வலது பக்கத்தில் இருந்தவர் யார் என்று ஒரு முஸ்லீம்கிட்ட கேளுங்க, தெரியாது. பள்ளிவாசல் நீங்க தொழுகிறத கேளுங்க, உங்க வலது பக்கம் யாருன்னு தெரியாது. இடது பக்கம் யாருங்க அதை கூட நாங்க பார்க்க மாட்டோம். இவங்க யாருன்னு நாங்க பார்க்கவே மாட்டோம். நாங்க வாட்டு தொழுவோமே தவிர இப்ப தொழுதுட்டு வந்தவர்கிட்ட போய் நீங்க நைட்டு தொழுவீங்கள, அதுல உங்கள்ட்ட வலது பக்கம் நின்றவர் யாரு தெரியலையா, யாரு யாவும் இல்லையா, நான் கவனிக்கலன்றாரு. இடது பக்கம் யாருங்க நின்றா நாங்க அதை கவனிக்கவே மாட்டோம். பள்ளிவாசலுக்கு போயிட்டோம்னு சொன்னா இந்த பக்கம் நிக்கிற ஆளு யாரு, இந்த பக்கம் நிக்கிற ஆளு யாரு, இப்படி இருந்தா எப்படி தீண்டாமை எங்கள்கிட்ட வரும்? நாங்க யாருன்னு பார்க்க மாட்டோமே. தீண்டாமை அது ஆளையே விசாரிக்க மாட்டோம், ஆள் யாருன்னு பார்க்க மாட்டோங்கும் பொழுது அது வருவதற்கு வழி இல்லை. அதை விட விஷயம் என்ன தெரியுமா? தொழுகையில சஜிதாண்டு ஒரு வணக்கம் இருக்கிறது. இப்ப நிக்கிறாங்க, நின்று விட்டு நெத்தியை கொண்டு போய் நிலத்தில வைத்து ஒரு முறை இருக்கு தொழும்போது. இப்படி நெத்தியை நிலத்தில் வைக்கக்கூடிய நேரத்தில் முதல் வரிசையில் இருக்கக்கூடியவருடைய பாதம் 2வது வரிசையில் இருப்பவருடைய தலையில் உரசும். முதல் வரிசையில் யார் இருப்பா? நேற்று வந்தவர் இருப்பார், தாழ்த்தப்பட்டவராக கருதப்பட்டவர் இருப்பாரு. 2வது வரிசையில் யார் இருப்பார்னு கேட்டா ரொம்ப பெரிய ராயல் ஃபேமிலி நினைச்சு கொண்டவர் இருப்பாரு. இவர் தலையில அவருடைய கால் உரசும். அதை பத்தி கவலைப்பட மாட்டாரு. இப்படி தன்னை எல்லாரும் சகோதரன், அவன் எப்படி மனுஷனோ அது மாதிரி நானும் மனுஷன் சொல்லி நினைக்கக்கூடிய நேரத்தில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் ஈடுபட்டு போவதற்கு இது காரணமா இருக்கிறது. ஹஜ்ஜின் ஒரு வணக்கத்தை நீங்க பாப்பீங்க, அந்த காட்சியை நீங்க டிவில எல்லாம் பார்த்திருப்பீங்க. அப்படி உரசி கொண்டு நீக்குரோக்களும் வெள்ளையர்களும் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். தொழுகை நேரம் வரும், தொழுகை நேரம் வந்தா நீக்குரோ இருக்காரு, நீக்குரோ அபிசீனியா, எத்தியோப்பியா, சோமாலியா, ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து வரலாம் முதல் வரிசையில் நிற்பார். அப்படி தளதளன்னு தக்காளி பழ மாதிரி இருக்கிற ஐரோப்பியர்கள் 2வது வரிசையில் நிற்பான். அங்க பார்க்கலாம், நீங்க ஹஜ்ஜுடைய காட்சியை டிவியில ஒளிபரப்பும் போது நீங்க பார்த்திருக்கலாம். ஐரோப்பியர்கள் எல்லாம் 2ஆம் வரிசையில் நிற்பார்கள், ஆப்பிரிக்கன் எல்லாம் முதல் வரிசையில் நிற்பான். ஆப்பிரிக்கனுடைய காலில் ஐரோப்பியனுடைய தலை உரசும். அங்க எப்படிப்பட்ட நிலையில அவன் வாழ்ந்துகிட்டு இருந்தான்? வெள்ளையனுக்கு தனி ஆஸ்பத்திரி, கருப்பனுக்கு தனி ஆஸ்பத்திரி, வெள்ளையனுக்கு தனி பள்ளிக்கூடம், கருப்பன் எங்க மேலை நாடுகள்ல 20ஆம் நூற்றாண்டுல இன்னைக்கு இருக்குது. இன்றைக்கும் 20ஆம் நூற்றாண்டுல அவனுக்கு பள்ளிக்கூடம் தனி, ஆஸ்பத்திரி தனி, கல்விக்கூடம் தனி, எல்லாமே தனியா வச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த நாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் ஆப்பிரிக்காக்காரனுடைய காலு தலையில உரசுறத பார்த்துட்டு கொஞ்சம் கூட கூச்சப்பட மாட்டான், கொஞ்சம் கூட அசூசை, ஒரு அருவருப்பு அடைய மாட்டான். சாதாரணமாக எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய காட்சி. இப்படி அன்றாடம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற அந்த ட்ரைனிங் பயிற்சியின் மூலமாக இஸ்லாம் அந்த தீண்டாமையை ஒழிக்குது. இன்னும் சொல்ல போனா தீண்டாமை ஒழிக்கிறதுல சாப்பிடுறோம் உணவு தனித்தனி இலைகள் எல்லாரும் சாப்பிடலாம். முஸ்லீம்கள் என்ன செய்வாங்க? இந்த சகோதரத்துவத்துக்காக வேண்டி 5 பேர் 4 பேர் ஒன்னா உட்கார்ந்து கொண்டு அவன் கை வச்ச சாப்பாட்டை நான் சாப்பிடுவேன். இது நமக்கு ஒரு அருவருப்பு மாதிரி தெரியலாம். சகோதரத்துவத்துக்காக நாங்கள் கொடுக்கிற ஒரு வேலை அது. சகோதரத்துவம் முக்கியம் என்பதற்காக வேண்டி அதை சகிச்சுக்கிறோம். அவன் எவரா இருந்துட்டு போறான், அவன் மனுஷன் நானும் மனுஷன். அவன் கை வைத்த சுத்தமான கையை கழுவிட்டு வரணும், முக்கியம். கையை கழுவிட்டு சுத்தமா இருக்கிறானா அவன் கை வைத்த சாப்பாட்டை நான் சாப்பிடுவேன், நான் கை வைத்து அவன் சாப்பிடுவான் ஒரு சகோதரத்துவம் இருக்க. அதுக்காக நாங்கள் இந்த ஒரு அருவருப்பு மாதிரி தெரிகிற ஒரு விஷயத்தை கூட சகித்துக் கொண்டு தாங்கிக் கொண்டு அதுக்கே நாங்கள் பழக்கப்பட்டுட்டு அப்படி அண்ணன் தம்பிகள் ஆக்கிட்டோம். இந்த மாதிரியான சமபந்திய உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் ஏற்படுத்தினதில்லை. சமபந்தி நடத்தும் பொழுது கூட வரிசையாக உட்காரத்தான் வைக்கப்படுவார்களே தவிர சாப்பாடு தனித்தனியாகத்தான் போடப்படும். இந்த சமபந்தி எப்படி சமபந்தி? ஒரு சகன்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் சுத்தி 5 பேர் அமர்ந்து கொண்டு அதில் 5 பேரும் ஒரு தட்டில் சாப்பிடக்கூடியது. அதனால அடிப்படையை சரியாக போட வேண்டும். தீண்டாமையை ஒழிக்கிறதுக்குரிய நடவடிக்கைகளை துவங்க வேண்டும். இதை செஞ்சோம்னு சொன்னா இன்றைக்கு தீண்டாமையை ஒழிச்சு கட்டி போடலாம். இந்த தீண்டாமையை கடவுள் உண்டாக்கல, மனுஷனா உண்டாக்கினா அதுல பிறந்தவன் இதுல பிறந்த தலையில பிறந்தவன் அது தப்பான ஒரு சித்தாந்தத்தை யாரோ உண்டாக்கி நம்ம நாட்டு மக்கள்கிட்ட திணிச்சதுனால இது வந்திருக்கிறது. அதனால அந்த சகோதரத்துவத்தை இஸ்லாம் தீண்டாமையை ஆதரிக்கல. இந்த தீண்டாமையை இஸ்லாம் உண்டாக்கவும் இல்லை, கடவுளும் உண்டாக்கல. I'm Neha Bhatt, and my question is that is it true that Muslims are not very comfortable with inter-religious marriages?
என்ன கேட்கிறாங்க? Once more. Yeah, my question is it true that Muslims are not very comfortable with interreligious marriages? சகோதரி ஒரு கொஸ்டின் கேட்டார்கள். முஸ்லிம்ஸ் வேற மதத்துல கல்யாணம் பண்ண மாட்டாங்கன்னு அதை சொல்றாங்களே, அது உண்மையான்னு கேக்குறாங்க. கலப்பு திருமணம், கலப்பு திருமணம் இஸ்லாத்தில் இருக்கிறதா? அதாவது எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். கன்னடத்திலேயோ உருதுலையோ இங்கிலீஷ்ல கேட்டா எனக்கு தெரியாது, தமிழ் மட்டும்தான் தெரியும். அதனால மொழிபெயர்ப்பு. அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, கலப்பு திருமணம் இஸ்லாத்தில் உண்டா? அதாவது முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாத மற்றவங்களை திருமணம் செய்வது இல்லையே, அப்படிதான் சட்டத்தில் உண்டா அல்லது நீங்களா வச்சுக்கிட்ட பழக்கமா? அதான் உங்களுடைய கேள்வியுடைய சாராம்சம். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் இந்த ஜாதி, அந்த இனம், அந்த அடிப்படையில் உள்ள வேறுபாடுகளை எல்லாம் ஒழிச்சிருச்சு, உங்களுக்கு தெரியும். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒரே ஒரு கடவுள் தான் உலகத்துக்கு இருக்கிறார் என்ற நம்பிக்கையை ஏற்று, அதுல நம்பிக்கை இல்லாதவர்களை இஸ்லாத்தை ஏற்றிருக்கக்கூடியவர்கள் மணந்து கொள்ளக்கூடாது. குர்ஆன்ல தெளிவாக இருக்குது. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் என்ன இஸ்லாம் சொல்லுதுன்னு கேட்டா, நீங்க ஒரே ஒரு கடவுளை நம்பக்கூடியவங்களா இருக்கிறீங்க, பல கடவுள்னு நம்புறவங்களா இன்னொருத்தங்க இருக்கிறாங்க, அல்லது கடவுளை இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களாங்க இன்னொருத்தங்க இருக்கிறாங்க. இவங்களோட திருமண சம்பந்தத்தை ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது குர்ஆன்லயே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் தான். இது எந்த ஒரு அறிஞருடைய அபிப்பிராயமும் இல்ல, குர்ஆன்ல தெளிவா இருக்கிறது. ஆனால் இதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு கேட்டா, இது ஒரு சாதி பாகுபாடு மாதிரி. அது யாது அவங்க என்ன முஸ்லீம்னா வசந்தவங்களா, நாங்கெல்லாம் இந்த மட்டமா, அது அப்படிங்கிற மாதிரியான அடிப்படையில் இதை எடுத்துக்கொள்ள கூடாது. இதை எப்படி எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னா, கொள்கை அடிப்படையிலான ஒரு உறுதி என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப நான் புரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு கேட்கிறேன், ஒரு கடவுளை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் அவருடைய மகளை பூசாரிக்கு கொடுப்பாரா? அவர் சொல்றாரு கடவுளை இல்லைங்கிற, அதெல்லாம் கிடையாது. பெரியார வழியில வந்த ஒருத்தர் இருக்கார், அவருடைய மகளை கோயில் பூசாரி கட்டி கொடுப்பாரா? அவர் தீண்டாமையில கடைபிடிக்கிறார் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் எதிர்க்கக்கூடியவர் தான். ஆனால் அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, கோயில் இல்ல நான் பூசாரி இல்லைங்கிற, அதுக்கு போய் என் மகளை கட்டி கொடுத்து நான் சரியா வருமா எனக்கு அப்படின்னு அவர் சொல்லுவார். சரி, கோயில்ல பூசாரி ஒருத்தர் இருக்கிறார், அவர் தன்னுடைய மகளை கடவுளை இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவர் கொடுப்பாரு, கொடுக்க மாட்டார். ஏன் கொடுக்க மாட்டாரு? இதையும் கருத்து விட்டுருவாங்க. அவர் நம்பிக்கைக்கு அப்படி அதுக்கு போயிடக்கூடாதுன்னு பாக்குறாரு. இது சாதி அடிப்படையிலான ஒரு வேறுபாடு, அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரே சாதியா இருந்தாலும் கொடுக்க மாட்டார். நான் சொல்லுவது என்னன்னு கேட்டா, கடவுளை இல்லைன்னு சொல்லக்கூடியவரும் ஒரு ஜாதி, அந்த கோயில்ல பூசாரியா இருக்கிறவரும் ஒரு ஜாதி. அப்படி இருந்தா கூட கொடுக்க மாட்டார். ஏன் கொடுக்க மாட்டாரு? மேட்ச் ஆகாது. நம்ம கொள்கை வேற, உங்களுக்கு வேற, பிரச்சனை வரும், சண்டை வரும். நம்ம ரூட்டு வேற, ஓ ரூட்டு வேறையா இருக்கும். என் வீட்டுல நான் இல்லாம நான் இருக்குதுன்னா அப்புறமே சந்தோஷமா இருக்கிற வாழ்க்கையில இப்படி சண்டை போட்டு இருக்கணும். இது வரக்கூடாது என்பதற்காக வேண்டி கொள்கை காரணமாக சில உறவுகளை தவிர்ப்பது இனத்துவேஷம் என்று நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்ப ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. ஒரு முஸ்லீம் ஒரே ஒரு கடவுள் தான் நம்புறான், அவன் ஒரு பெண்ணை விரும்புறான், அல்ல ஒரு முஸ்லீம் பெண்ணு ஒரு முஸ்லீம் இல்லாத ஒரு ஆணை விரும்புறான். இப்படி விரும்பினால் இந்த கொள்கை சரி என்று ஒப்புக்கொண்டால்களே உடனே அது எஸ் என்று இஸ்லாம். அவங்க என்ன ஜாதின்னு இஸ்லாம் பார்க்காது, என்ன இனம் இஸ்லாம் பார்க்காது, என்ன மொழி பேசுறாங்கன்னு பார்க்காது. அவர் என்ன செய்யணும்? அந்த ஆணோ அந்த பெண்ணோ, நானும் ஒரு கடவுளை நம்புறேன், நானும் அகில உலகத்துக்கு ஒரு கடவுள் தான் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன், அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்ல, இறைவனை தவிர நான் வேற எதையும் வணங்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த உறுதிமொழியை அவங்க எடுத்துக்கொண்டார்களே, ஆனால் கொள்கை மாற்றம் வந்து விடுமையானால் அதை உடனே இஸ்லாம் அங்கீகரிக்கும். அவர் என்ன சாதியில் பிறந்திருந்தாலும் சரி, அவர் எவ்வளவு கீழ்நிலையில கருதப்பட்டவரா இருந்தாலும் சரி, இஸ்லாம் ஒன்னே ஒன்னதான் எதிர்பார்க்கிறது, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நீங்க இந்த நம்பிக்கையை நம்புறீங்களா இல்லையா அப்படின்னு இஸ்லாம் கேட்கிறது. அதனால இதை சாதியா நீங்க நினைக்காம ஒரு கொள்கை பிடிப்பு என்று நினைக்க வேண்டும். சரி, ஏன் இது அப்படி செய்யப்படுதுன்னு கேட்டா, திருமணம் என்பது சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான். பிசப்பரிசை செஞ்சு பார்க்கறதுக்கு ஒரு இடம் திருமணம் கிடையாது. திருமணம் என்ன அர்த்தம்? முடிஞ்ச அளவுக்கு நம்ம சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். இப்ப ஒரு முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொன்னா, ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அவர்களுக்கு பிறக்கிற அந்த குழந்தையை எப்படி வளர்ப்பது என்பதில் ஆரம்பிக்கும் சண்டை. குழந்தை பெற்றுருவாங்க. அவர் என்ன செய்வாரு? இல்ல நான் இப்படித்தான் வளர்ப்பேன் பாரு.
அந்த பொம்பளை என்ன செய்யும், இல்லை நான் இப்படித்தான் வளர்ப்பேன். அந்த குழந்தையை எப்படி வளர்ப்பது என்பதில் இருந்து, அதுக்கு என்ன மாதிரியான கல்வியை கொடுப்பது என்பதில் இருந்து, அதை என்ன முறையில கொண்டு போறது என்பதில் இருந்து எல்லா வகையிலையும் பெரிய வேறுபாடுகள் வரும். அதே மாதிரி இஸ்லாத்துல வணக்க வழிபாடுகளை மட்டும் சொல்லித் தர்ற மார்க்கம் இல்ல இஸ்லாம். எல்லா பிரச்சனையும் இஸ்லாம் தலை. நான் இறந்து போயிட்டேன்னு வைங்களேன், என் சொத்தை எப்படி பங்கிடணுங்கிறது இஸ்லாத்துல சட்டம் உண்டு. இப்ப நான் இறந்து போயிட்டேன்னா என் சொத்தை இஷ்டத்துக்கு பங்கிட முடியாது. நான் இறந்து விட்டால் என் சொத்துல என்னுடைய மகனுக்கு எவ்வளவு, என்னுடைய மனைவிக்கு எவ்வளவு, என்னுடைய தாய்க்கு எவ்வளவு, என்னுடைய தந்தைக்கு எவ்வளவுன்னு கணக்கு போட்டு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம். இப்ப இந்த மாதிரியா உள்ள ஒரு திருமணம் பண்ணி அவனுக்குள்ள ஒரு புள்ள பிறந்துருச்சுன்னு சொன்னா இவனுக்கு சொத்து கிடைக்குமா கிடைக்காத பெரிய சட்டத்துகள் உண்டாகும். தகப்பனுடைய சொத்துல இருந்து மகனுக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்ற மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க வேண்டிய நிலைமைகள் எல்லாம் உருவாகும். அதனால குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா கொள்கையில ஒத்திருக்கணும். மற்ற வேறுபாடுகளையாவது எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள். கொள்கையில ஒத்திருக்கல என்று சொன்னா பிரச்சனையாயிரும். பொதுவாக ஒண்ணுக்கு விளங்கிக்கிறனும், ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் சொல்லுவாங்க. மோகம் ஒரு 30 நாளைக்கு பொண்டாட்டி சொல்ற எதுவுமே உனக்கு தப்பா தெரியாது. ஒரு 60 நாளைக்கு புருஷன் சொல்ற எதுவுமே தப்பா தெரியாது. அதுக்கு அப்புறம் யதார்த்தமான வாழ்க்கைக்கு திரும்புவாங்க. ஒரு வாரம் 2 மாசம் போன பிறகுதான் உவகுறை அவளுக்கு தெரியும், அவகுறை அவளுக்கு தெரியும், பிரச்சனைகளை நேரடியாக சந்திக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப உதாரணமா ஒரு முஸ்லீமுடைய நம்பிக்கை பிரகாரம் உருவப்படங்கள், அந்த சிலைகள் எல்லாம் அது வணக்கத்திற்கு உரியது இல்லைன்னு ஒரு முஸ்லீம் நம்புவான். அந்த முஸ்லீம் கல்யாணம் பண்ணக்கூடிய ஆணோ பெண்ணோ அவங்க அதை கொண்டாந்து கடவுள் வழிபடுவாங்க. இவன் அதை கிண்டல் பண்ணுவான், என்ன இத கடவுள நாளைக்கு நடக்காது. ஏன்னா அது கடவுள் இல்லைன்னு நம்புறான். கடவுள் இல்லைன்னு நம்பக்கூடிய நேரத்தில் என்னப்பா இதை போய் வணங்குறேன்னு கொண்டாட்டு சொல்லுவான். நீ வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லும் போது அங்க பூசல்கள் உண்டாயிரும். ஆல்ரெடி முன்னாடியே இதுதான் நம்ம கொள்கை, இதை இப்ப ஏத்துக்கொண்டாலும் எந்த மாற்றமும் இல்லை. ஏத்துக்கிறதுக்கு சடங்கு கிடையாது, அதுக்கு ஒரு சம்பிரதாயம் கிடையாது, அதுக்கு ஒரு பெரிய ஒரு விளம்பரம் பண்ணி அதுக்கு ஒரு பங்கன் நடத்த வேண்டிய தேவை கிடையாது. மனசை மாத்திக்கிறது, மனசு நான் சரி இந்த கொள்கை கரெக்ட் தான், ஒரு கடவுளை நம்ம 2 பேருமே வழிபடுவோம் முடிஞ்சு வச்சுக்கிறது. அதை இஸ்லாம் தடுக்கவே இல்லை. அப்ப எந்த கலப்பை இஸ்லாம் தடுக்குதுன்னு கேட்டா, கொள்கை அளவிலான முரண்பாடு இருக்கும் பொழுது திருமணம் செய்வதை தடுக்கிறது. மற்றபடி நிறம், மொழி, இனம், மற்ற எந்த விதமான வேறுபாடையும் காரணம் காட்டி அதை இஸ்லாம் தடுக்கவே இல்லை. அதான் அதற்கான விடை. கேட்டாங்களா? இங்க வாங்க. என்னுடைய பெயர் ஜெயசீலன், ஜேக்கப் ஜெயசீலன். என்னை அழைத்து வந்தவர் நண்பர் சாது. என்னுடைய பக்கத்திலே அமர்ந்திருப்பவரும் ஜேக்கப் தான். ஆகவே நீங்கள் ஆரம்பத்திலே பேசினீர்கள், இஸ்லாம் ஒரு மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம். கிறிஸ்தவமும் ஒரு மார்க்கம் தான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் என்று சொன்னார். ஆகவே நீங்கள் பேசின கருத்துக்களை நான் முழுமையாக ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆனால் சில பல சந்தேகங்கள்ல ஒரே ஒரு சின்ன சந்தேகம் தான். இது நீங்கள் ஆதாம் என்றும் கூறினீர்கள், அவனுடைய மக்கள் தான் நாம். அதனை வேத திருமறையும் ஒத்துக்கொள்ளுகிறது, இஸ்லாமும் ஒத்துக்கொள்ளும், குர்ஆனும் ஒத்துக்கொள்ளும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் இங்கே தான் சொல்லுவதெல்லாம் மார்க்கங்கள் இணைய வேண்டும், மதங்கள் இணையக்கூடாது, மனித நேயம் வளர வேண்டும். ஆகவே நான் நிருபம் போன்ற பத்திரிகைகளே என்னுடைய கவிதைகளையும் என்னுடைய கட்டுரைகளையும் நான் எழுதுகிறேன். பேராயர் எஸ்ரா சர்குணம் அவர்கள் எனக்கு ஆன்மீகத்திலே சில பல காரியத்தை சொல்லித் தந்தார். ஆகவே கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்னுடைய தலைவன் என்று அரசியலிலே அவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆன்மீகத்திலே எஸ்ரா சர்குணம் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன். நான் சொல்லுவதெல்லாம், நான் கேட்பதெல்லாம், நான் கேட்கிறேன் என்றால் என் பின்னால் இருக்கின்ற, என்னோடு இருக்கின்ற பல கிறிஸ்தவர்கள் கேட்கின்ற கேள்வி இது. 2 கண், இந்த உலகத்தை தேவன் தான் படைத்தார் என்று சொன்னீர்கள், அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். பல கோள்களை அவர் படைத்தார் என்று சொன்னீர், அதனை நான் குறித்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் இந்த 2 மார்க்கங்களும் ஏன் எதிரும் புதிருமாக நிற்கிறார்கள்? ஏன் இவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு வழிகாட்டியாய் இஸ்லாமும் கிறிஸ்தவமும் இணைந்து செயல்பட்டால் தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. உருவமற்ற தேவனைத்தான் கிறிஸ்தவர்களும் வணங்குகிறார்கள்.
வேறு சிலர் ஏதோ சொல்லலாம், மேரி அம்மாயை கூட வணங்குகிறோம் என்று. அதல்ல பிரச்சனை. நாங்கள் சொல்லுவது தேவனுக்கு உருவம் இல்லை. உங்களுடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இங்கே நாம் இருவரும் ஒன்று கூடி அந்த மார்க்கங்கள் இணைந்தால், பாலம் அமைத்தால் வழி தொடரும் இல்லையா? ஆகவே அந்த உங்களை போல் நான் நிறைய படித்தவன் அல்ல, சற்றே படித்திருக்கின்றேன். ஆகவே இந்த இருவர்களும் சேர்ந்து இஸ்லாமும் கிறிஸ்தவமும் ஒன்றுதான் என்று சொல்லி நாம் இணைந்து செயல்படுகின்ற போது ஏனைய மக்கள் ஏன் என்னை தீண்டாதவர்களாக வைத்திருக்கின்றார்கள், இறைவன் இருக்கிறானா இல்லையா என்று ஒரு நாஸ்திகர்கள் கூட்டம். ஆகவே நாம் நம்புகிறோம். வார்த்தை சீத்தர் வலம்புரி ஜானவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். இது நாம் ஒன்றாக சேர்ந்து செயல்பட்டால் கிறிஸ்தவமும் இஸ்லாமும் சேரும் நாள்தான் இந்த உலகத்திற்கு ஒரு விடுதலை தருகின்ற நாளாக இருக்கும். அதற்கு நீங்கள் விளக்கம் தந்தால் போதும் என கூறி அமைகிறேன். ஐயா ஜேக்கப் அவர்கள் இஸ்லாமும் கிறிஸ்தவமும் ஒன்னா இணைந்து செயல்பட்டா நல்லா இருக்குமே, ரொம்ப ஆதங்கத்தோட அழகான ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். முதல்ல ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம வழங்கிக் கொள்ளணும். எந்த ஒரு முடிவை நம்ம எடுத்தாலும் அதுல போலித்தனம் இல்லாத ஒரு முடிவாகத்தான் நம்ம எடுக்கணும். நம்ம இஸ்லாமும் கிறிஸ்தவம் ஒண்ணுங்கிறது ஒரு நல்லிணக்கத்துக்காக சும்மா சொல்லிக் கொள்ள முடியுமே தவிர, ரெண்டு மார்க்கத்திலையும் கொள்கையில வேறுபாடு இருக்குது. ஒரே கடவுள் படைத்தான், அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒற்றுமை இருந்தாலும் கூட பல விஷயங்கள்ல வேறுபாடு இருக்கிறது. அந்த வேறுபாடு இருக்கிற வரைக்கும் கிறிஸ்தவர்கள் அவங்க நம்பிக்கைப்படி உள்ளதான் அவங்க சரின்னு சொல்லுவாங்க, முஸ்லீம்கள் அவங்க நம்பிக்கையில உள்ளதான் அவங்க சரின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அது எப்படி இணைந்து போறது என்பதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகும். ஒரு மேடையில் இருந்து கொண்டே முரண்பட்ட ரெண்டு கருத்துக்களை சொல்ல வேண்டிய ஒரு நிலைமைகள் தான் உருவாகும். இப்ப உதாரணமா எடுத்துக்கொண்டோமையானால் அவங்க ஒரு அடிப்படையான விஷயம் சொன்னாங்க. பெரும்பாலான கிறிஸ்தவர்கள்ட்ட இருக்கிற நம்பிக்கைக்கு மாற்றமான ஒரு நம்பிக்கையில் அவங்க இருக்கிறாங்க. அதாவது மேரியை வணங்கினாலும் நாம ஒரு கடவுளை தான் அதை வணங்குறோம்னு சொல்றாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒருவருடைய பாவத்தை ஒருவர் சுமக்க முடியாது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன் சில கொள்கைகளை. இஸ்லாம் என்ன ஒரு உலகத்துக்கு செய்தி வைக்குதுன்னு கேட்டா, ஒருத்தர் பாவம் செஞ்சாருன்னா அந்த பாவத்துக்கு அவர் தான் பொறுப்பாளி. இது இஸ்லாம். நான் பாவம் செஞ்சேன்னு வைங்களேன், நான் பாவம் செஞ்சதுனால என் புள்ள பாவியாக மாட்டான், நான் தான் பாவி. இஸ்லாம் சொல்லுகிறது. என் தகப்பன் ஒரு அக்கிரமம் செஞ்சதுனால என்னை பிடிச்சி ஜெயில போட மாட்டாங்க, என் தகப்பனை தான் பிடிச்சி ஜெயில போடுவாங்க. உலகத்திலேயும் அதான் நியது. நம்ம அறிவு அதைத்தான் ஏற்றுக்கொள்கிறது. உலக நாட்டுடைய எல்லா நீதித்துறையுடைய சட்டங்களும் அதைத்தான் சொல்லுகிறது. ஆனால் இப்ப கிறிஸ்தவ நம்பிக்கை எப்படி வரும்னு கேட்டா, ஆதாம் ஒரு பாவம் செய்தார், முதல் மனிதர் ஒரு பாவம் செய்தார். அந்த பாவம் செய்ததுனால எல்லாருமே பாவிகளாக பிறக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு கோட்பாடு. அவங்க நிலையில அவங்க கோட்பாடு அப்படி இருக்கிறது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் நல்லவனா தான். அவர் பாவம் செஞ்சா நம்ம என்ன செய்யறதுக்கு? ஆதமும் பாவம் செஞ்சாருன்னா அது அவர் பாவம், அவரோட போச்சு. அவருக்கு பிறகு பிள்ளைகளுக்கு எல்லாம் அந்த பாவத்துல பங்கு இல்ல அப்படின்னு இஸ்லாம் நேர் மாற்றமான ஒரு சித்தாந்தத்தை உலகத்துக்கு சொல்லும் பொழுது கான்ட்ரவர்சி வரும். இல்ல பாவியாத்தான் பிறக்கிறான், இல்ல புண்ணியஸ்தானா தான் பிறக்கிறான், எல்லாருமே அவர் பாவத்துல பங்கு இருக்கு, இல்ல பங்கு இல்ல. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஆதம் தப்பு செஞ்சார், கடவுளுடைய ஒரு கட்டளையை மீறினார். ஒரு மரத்தை நெருங்க வேண்டாம்னு கடவுள் சொன்னாரு, அந்த மரத்தை நெருங்கி விட்டார். இத பைபிளும் சொல்லுகிறது, குர்ஆனும் சொல்லுகிறது. இந்த வரலாறை சொல்லும் பொழுது அவர் கடவுளுடைய கட்டளையை மீறின காரணத்தினால எல்லாரும் பாவிகளா பிறக்கிறார்கள். பாவிகளே என்று அழைக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, புண்ணிய ஆத்மாக்கள் என்று அழைக்க சொல்லுது மக்களை. பாவிகள் என்று அழைக்க கூடாது, யாரும் பாவி கிடையாது, பிறக்கும்போது யாரும் பாவி ஆகிறது இல்ல. அதுல வேறுபாடு. உதாரணத்துக்கு சொன்ன ஒரு வேறுபாடு. இன்னொரு வேறுபாடு என்னன்னு கேட்டா, அப்படி எல்லாரும் பாவியா பிறந்தாங்க இல்லையா, அந்த அவ்வளவு பேர் பாவத்தையும் சுமப்பதற்காக வேண்டி இயேசுநாதர் தன்னுடைய உயிரை பலி கொடுத்துட்டாரு, சுமந்து கொண்டார். தன்னையே பலியாக்கி அத்தனை பேர் பாவங்களையும் அவர் சுமந்து கொண்டாரு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அதுவும் தப்பு. ஒருத்தர் செஞ்ச பாவத்தை ஒருத்தர் சுமக்க முடியாது. நான் பாவியா பிறந்தேன்னு சொன்னா அதனுடைய பனிஷ்மெண்ட் நான் தான் வாங்கணுமே தவிர, ஒருத்தர் நுழைஞ்சு நான் சுமந்து கொள்றேன். இப்ப உதாரணமா எனக்கு நான் ஒரு கொலை பண்ணிட்டேன், தூக்கு தண்டனை விதிச்சுட்டாங்க, ஒரு ஆள் ஒடியாடுறாரு, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், ஐயா என்னை தூக்குல பிறந்த இவரை விட்டுருங்க விடுமா கோர்ட்டு, எனக்கு வேண்டியவர் தான், எனக்கு நெருக்கமானவர், அவர் ஓடி வர்றாரு, ஐயா நான் சுமந்து கொள்கிறேன், என்னை தூக்குல போடுங்க, அவரை விடுதலை செஞ்சிருங்க எனக்காக ஒருத்தர் கேட்டார்னு சொன்னா உலகத்தில் உள்ள எந்த நீதிமானும் இதை ஏத்துக்கிற மாட்டாங்க. இறைவன் அதை விட நீதிமான். அப்ப நம்ம பாவியா பிறக்கிறோம்னா அதை எப்படி ஒருத்தர் போய் ஏற்றுக்கொள்ள முடியும்?
நான் செஞ்ச பாவத்துக்கு நான்ல பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லக்கூடிய நேரத்தில் வேறுபாடு வருது. ஒன்னும் சில விஷயங்கள் ஒண்ணும் இருக்குது. ஐயா ஒற்றுமை உள்ள விஷயத்தை சொன்னாங்க. சூரியனை படைச்சது, சந்திரனை படைச்சது, கோள்களை படைச்சது, சர்வசக்தி உள்ள அதெல்லாம் கடவுள்ங்கிறது ஓகே, அதுல எல்லாரும் ஒன்றுபடுறோம். இன்னும் இந்து மதம் கூட அதுல ஒன்றுபடும். உலகத்தை எல்லாம் படைச்சது இறைவன் தான் விஷயத்துல வேறுபாடுகளும் இருக்கிறது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அதே மாதிரி இயேசுநாதர் கடவுளுடைய குமாரர் என்று ஒரு சித்தாந்தத்தை பெரும்பாலான கிறிஸ்தவர்கள், ஐயாவுடையது என்னன்னு எனக்கு தெரியல, பெரும்பாலான கிறிஸ்தவருடைய நம்பிக்கை பிரகாரம் இயேசுநாதர் கடவுளுடைய குமாரர்னு சொல்லுவாங்க. இஸ்லாம் அடிப்படையில் சொல்லுது கடவுளுக்கு குமாரன் கிடையாதுன்னு. அடிப்படையா இஸ்லாம் எங்க முரண்படுதுன்னா, இயேசுநாதரும் நபிகள் நாயகம் போலவே ஒரு தூதர் தான். நபிகள் நாயகம் எப்படி கடவுளை வணங்க சொன்னாங்களோ அதே மாதிரி தான் இயேசுநாதரும் கடவுளை வணங்குங்கன்னு சொன்னாங்க. ஒரு கடவுளை வணங்க சொன்னாங்க, கடைசியில் அவங்களே கடவுளாக்கிவிட்டாங்க அப்படின்னு இஸ்லாம் அதை விமர்சனம் பண்ணுகிறது. அப்படி கிடையாது, அவங்க நல்ல மனிதர் தான், அவங்க தந்தை இல்லாம பிறந்ததை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறது. ஆனா புனிதர்னு சொல்லுகிறது, நல்லடியார் என்று சொல்லுகிறது. இறைவனுக்கு நெருக்கமானவர் என்று இயேசுநாதரை பற்றி குர்ஆன் நற்சான்று பகர்கிறது. ஆனால் மகன் என்று சொல்வதை குர்ஆன் மறுக்கிறது. மகன் கிடையாது, கடவுளுக்கு மகன் கிடையாது, எனக்கு யாரும் மகனா இருக்க முடியாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையான விஷயங்கள்ல நம்ம மாறுபடுறோம். அது மாதிரி சில கொடுக்கல் வாங்கல், இந்த உணவு பழக்கங்கள், பல விஷயங்கள்ல சட்டத்திட்டங்கள்ல வேறுபாடுகள் இருக்குது. அதனால என்ன செய்ய முடியும் கேட்டா, நமக்குள்ள உள்ளத இதே மாதிரி இந்து மதத்துக்கு இஸ்லாத்துக்கு கூட வேறுபாடு இருக்கும், இணைந்து போகலாமான்னு அது போலித்தனமா தான் இருக்கும். என்னத்தை நம்ம ஒத்துக்கொள்ளணும் கேட்டா, முஸ்லீம்கள் இப்படித்தான் நடப்பார்கள் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும். கிறிஸ்தவர்கள் நம்பிக்கை அப்படித்தான் இருக்கும் என்பதை நான் மதிக்கணும். இந்துக்கள் இப்படித்தான் நடப்பார்கள் என்பதை முஸ்லீமும் கிறிஸ்தவரும் ஒப்புக்கொள்ளணும். இவங்களுடைய நம்பிக்கை அதுதான் என்று மற்றவர்களை மதிக்கிறதுல தான் இணக்கம் ஏற்படுமே தவிர, வேறுபாடுகள் இருக்கும்போது எல்லாம் எனக்கு ஒரு ஐயர் பிராமணர் எனக்கு நண்பரா இருக்காருன்னு வைங்க, நான் என் வீட்டில் விரும்பி சாப்பிடுற உணவு பிரியாணி உணவு ஐயர் கொடுப்பனா? ஒரு ஐயர் எனக்கு நண்பரா இருக்கிறாரு, ஐயர் நண்பரா இருந்தாலும் நான் என் வீட்டில் பிரியாணி சாப்பிட்டாலும் நான் எதை மட்டமா நினைக்கிறேன்னா அவர் எதை உயர்வா நினைக்கிறார் அதைத்தான் கொடுப்பேன். நான் ஐயரை எங்க வீட்டில் பிரியாணி தான் சிறந்த உணவு, உங்களுக்கு பிரியாணி ஆக்கி வச்சிருக்கேன் நான் சொல்லலாமா? நான் என்ன செய்யணும்னு கேட்டா, அந்த ஐயருடைய பிராமணருடைய நம்பிக்கையை நான் மதிக்கணும். அப்பதான் நண்பரா இருக்க முடியும். என்னதை திணிக்க கூடாது அவர் மேல. நான் பிரியாணி திங்கிறல நீ திங்க தான் வேணும். நான் என்ன செய்ய, ஒவ்வொரு மதத்தவர்களும் பிற மதத்தவர்களுடைய நம்பிக்கையை என்ன செய்யணும், மதித்து அவங்க நம்பிக்கையில இருக்கவங்க செய்யறாங்க, நம்ம அதை போய் விமர்சிக்க வேலக்கூடாது, நம்ம அதுல போய் தலையிடக்கூடாது. இந்த உணர்வுகள் எல்லாருக்கும் வந்துருச்சுன்னு சொன்னா மனிதநேயம் வந்துருங்க. மனிதநேயத்துக்கு இதான் செய்தே தவிர இல்லாத ஒண்ணு இருக்கிற நினைச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் ஒண்ணுதான், நமக்குள்ள வேறுபாடு இல்லைன்னா இருக்குது வேறுபாடு இல்லைன்னு பூசி நம்ம பொழுகணும்னு சொன்னா அது ஒரு போலித்தனம் நிறைந்தது ஆயிரும் என்பதுதான் நம்முடைய இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. மற்ற விஷயங்கள் எதுல ஒத்துமை இருக்கு அதுல இணைந்து செயல்படலாம், எதுல ஒற்றுமை இருக்கிறதோ அந்த விஷயங்களை இணைந்து செயல்படலாம். வேற்றுமை உள்ள விஷயங்கள்ல உங்க நம்பிக்கை எப்படி எங்க நம்பிக்கை எப்படி, குர்ஆன் எப்படி சொல்லுது, லக்கும் தீனுக்கும் வலியது, உங்கள் மார்க்கம் உங்களுக்கு எங்கள் மார்க்கம் எங்களுக்கு, உங்க மார்க்கத்தை நாங்க திணிக்க கூடாது, எங்க மார்க்கத்தை நாங்க உங்கள் மீது திணிக்க கூடாது, உங்க மார்க்கத்தை எங்கள் மீது திணிக்க கூடாது, டிஸ்கஷன் பண்ணுவோம், கலந்துரையாடல் பண்ணுவோம், பேசுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்துட்டாலே இந்த வந்திருக்கிறோம். எல்லா மதத்தவரும் கூடியிருக்கிறோம். நீங்க கேட்கறீங்க, நான் சொல்றேன். நாளைக்கு என்ன செய்யணும்னா கிறிஸ்தவர்களுக்கு மாதிரி நிகழ்ச்சி நடத்தணும், நடத்தி நீங்க எங்களை பத்தி நீங்க கேளுங்கணும், நாங்களும் உங்கள்ட்ட கேட்கணும். அதுக்கு அடுத்து என்ன செய்யணும், இந்துக்களுக்கு மாதிரி நடத்தணும், அதுல முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் கூப்பிடணும். இப்படி கேள்விகள் கேட்டு இருந்தோம்னு சொன்னா நம்மள்ட்ட உள்ள இந்த கசப்பு வெறுப்பெல்லாம் நீங்கி, ஓ இந்து மதம் இப்படித்தான் இருக்குதா, கிறிஸ்தவ மதம் இதானா, இஸ்லாம் மதம் இதானா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டாலே நல்லிணக்கம் ஏற்பட்டுரும். அதான் வணக்கம் சார், நான் கரூர்ல இருந்து வரேன் சார். பேர் சதீஷ்குமார். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அதாவது நீங்க எல்லாம் சொல்றீங்க ஒற்றுமை உணர்வோட இருக்கணும், சகோதரத்துவத்தோட இருக்கணும் அப்படின்லாம் சொல்றீங்க. இப்ப ஈராக்ல போர் நடந்தது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா? இப்ப அமெரிக்காக்காரன் அவனோட வெப்பன்ஸ் எல்லாத்தையும் கொண்டாந்து எங்க இறக்குனா ஒரு முஸ்லீம் நாட்டுல தான். நீ எப்ப என்னோட எங்க அண்ணன் தம்பி எல்லாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்தி இருக்கணும்ல, அது ஏன் நிறுத்தல நீங்க? கேள்விக்கிறாங்க. அதாவது ஈராக் மீது அமெரிக்கா நடத்திய ஆக்கிரமிப்பு போரின் போது அந்த நாட்டிற்கு ராணுவ தளம் அமைப்பதற்கு இடம் கொடுத்த நாடுகள் முஸ்லீம் நாடுகள் தான். கத்தர்ல இருந்து கொண்டு குவைத்தில் இருந்து கொண்டுதான் அவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள். அது ஏன் இடம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவர் கேள்வி. ஒற்றுமையை பத்தி பேசுறீங்க, முஸ்லீமுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லைங்கிறது ஒரு அழகான கேள்வி. அது
நீங்க உலக ஒத்துமை ரெண்டாவது இருக்கட்டும், முஸ்லீமாக ஒத்துமையா இருக்கணுமா இல்லையா? அதுவே இல்லையே என்பது நல்ல ஒரு அழகான கேள்வி. ஒரு அடிப்படையான செய்தி நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தம் என்ன, யதார்த்தமான நிலைமை என்னன்னு கேட்டா, நாம விரும்புறோமோ விரும்பலையோ உலகத்தினுடைய ஒரே வல்லரசாக அமெரிக்கா இருக்கிறது. இதை சும்மா பூசி மொழிக்கிட்டலாம் மறைக்கலாம் முடியாது யாராலையும். அமெரிக்கா தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஒரே வல்லரசாக இருக்கிறது. அமெரிக்காவுக்கு எதிராக உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளும் சேர்ந்து யுத்தம் அறிவித்தால் கூட அமெரிக்கா ஜெயிக்கும். யதார்த்தம் அதான். ஏன்னா அவன் வான்வெளியை கையில வச்சிருக்கான். 90% விண்வெளி ஆதிக்கம் அவனுடைய கையில் இருக்கிறது. சேட்டலைட் மூலமாக இந்த மண்டபத்தை அவன் பார்க்க முடியும். உள்ளகத்தான் பார்க்க இயலாத தவிர அவன் மேல இருந்து கொண்டு அமெரிக்காவில் உட்கார்ந்து கொண்டு இந்த மண்டபத்தோட லொகேஷன் அவன் கரெக்டா பார்த்து கரெக்டா குறிவிச்சு அடிக்க முடியும். அந்த அளவுக்கான சாதனங்கள் எல்லாம் உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை, எந்த நாட்டிலும் கிடையாது. ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சம் ஒரு 50 விமானத்தை அனுப்புனா ஒரு 10 விமானத்தை சுட்டு தள்ளலாம் என்ற அளவுல வடகொரியாவும் சைனாவும் இன்னைக்கு இருக்கிறது. அந்த 2 நாடு தான் ஏதோ அமெரிக்காவுக்கு கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அடிக்க முடியுங்கிற நிலையில் இருக்கே தவிர மற்றபடி எல்லாம் எந்த நாட்டின் மீது, இந்தியாவின் மீது வந்தாலும் சரி, பாகிஸ்தானுக்கு மீது வந்தாலும் சரி, எந்த நாட்டின் மீது வந்தாலும் அவனுடைய வல்லாண்மை இன்னைக்கு ஓங்கி இருக்கிறது. ஒரு கட்டத்துக்கு 2 வல்லரசு இருந்துச்சு. அந்த நேரத்தில் இவன் ஒன்னு ஆதரிச்சான், அவன் ஒன்னு ஆதரிப்பான். இந்த ரஷ்யாங்கிற வல்லரசு வீழ்ந்த பிறகு ஒரே ஒரு வல்லரசு தான் உலகத்தில் இருக்குது. அவன்கிட்ட இருக்கு என்ன மக்கள் எண்ணிக்கையை வச்சு இன்னைக்கு வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படாது. வெப்பன்ஸ், நவீன சாதனங்களை வைத்துதான் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படும். அந்த சாதனங்கள்ல அமெரிக்காவோட ஒப்பிட்டோம்னா உலகம் பூரா சேர்ந்த ஒரு 25% அமெரிக்கா மட்டும் 75% இருக்கு. இது என்ன செய்ய, எவனுக்கு என்ன செய்ய முடியும்? இப்ப அவர் கேட்கிறாரு, கத்தார்ல இடம் கொடுக்காட்டி என்ன, இடம் கொடுக்காட்டி கத்தார் மேலையும் போடுவான். குவைத் இடம் கொடுக்காட்டி என்ன, குவைத் மேலையும் போடுவான். அதுக்கப்புறம் இந்தியாட்ட இடம் கேட்பான், இந்தியா கொடுக்காட்டி இந்தியா மேலையும் போடுவான். எதுக்கு இந்தியாவுடைய பாராளுமன்றத்தில் ஒரு கண்டன தீர்மானம் கொண்டு வர முடியல, இங்க கொண்டாந்து போட்டுருவான். நமக்கு இந்திய அரசாங்கம் கடுமையா சொல்ல முடியல. எந்த ஐநா சபைக்கு முடியல. ஐக்கிய நாடுகள் சபை என்ன பண்ணுச்சு நான் கேட்கிறேன். கத்தாரை விட்டுருங்க. கத்தாருங்கிறது என்ன, பெங்களூர் அளவுக்கு உள்ள ஒரு நாடு, கர்நாடக மாநில அளவு கூட இல்ல, பெங்களூர் சிட்டி தான் கத்தார். அதான் கத்தாருங்கிற ஒரு நாடு. அப்படி ஒரு சின்ன குட்டி நாடு. குவைத் ஒரு குட்டி நாடு. இந்த குட்டி நாடுகள்ல அவன் தலாமச்சதை நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளும் சேர்ந்த ஐக்கிய நாடுகள் சபை என்ன பண்ணுச்சு, மீறி போர் நடக்கிறாங்கிறான். அதை சீக்கிரம் முடிக்கணுங்கிறார் கோபியா. நிறுத்துன்னு சொல்றதுக்கு முடியல, சீக்கிரம் முடிச்சுக்கிறீங்க, சீக்கிரம் முடிச்சுட்டு எங்களுக்கு பங்குதாங்கன்னு கேட்கிற அளவுதான் இருக்கே தவிர நாங்க ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து நாங்க ஈராக்கை பாதுகாக்கிறதுக்கு படை அனுப்ப போறோம் என்று சொல்ல முடிஞ்சுச்சா? யதார்த்தம் அதுதாங்க. அதாவது விரும்பி கொடுக்கிறது அல்ல, அவர்கள் ஈராக்கு நில தங்களுக்கு வரக்கூடாது என்ற ஒரு அச்சுறுத்தல் ஏற்படும் பொழுது அவர்களுக்கு பயம் வருது. ஒவ்வொரு நாட்டுக்காரனுக்கும் பயம் வரும். இது இந்து முஸ்லீம் என்ற வேறுபாட்டை எல்லாம் கடந்த ஒரு மேட்ரு. ஆப்கானில் தாக்குதல் பண்ணாங்க, பாகிஸ்தான் தான் இடம் கொடுத்துச்சு, அதை நம்ம பார்க்கத்தான் செஞ்சோம். அதனால நம்ம இதெல்லாம் அவனுக்கு சப்போர்ட் நினைச்சுக்கிற கூடாது, வேற வழி இல்ல. சரி, நாம கொடுக்கலையா? ஆப்கான் யுத்தத்தின் போது இங்க நம்ம நாட்டில் தலாம் வச்சுக்கிறதுக்கு, பெட்ரோல் போடுவதற்கு, நம்ம எல்லையின் மீது பறப்பதற்கு நம்ம அனுமதி கொடுக்கலையா? திரும்பியா கொடுத்தோம்? உலகத்தில் எந்த நாடா இருந்தாலும் இன்னைக்கு அமெரிக்கா, இன்னைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் பேச்சு நடத்துன்னு வருதுங்க. பேச்சு உடனே வந்துட்டாங்க, என்னை கடத்த நடத்தணும்ட்டான். சும்மா வெளியில பேசிக்கிறது நல்லெண்ண தூதர்னு சொல்லி உள்ளுக்குள்ள முஷர்ரஃபையும் வாஜ்பாயும் மிரட்டுறாங்க. உள்ளுக்குள்ள என்ன செய்யறேன்னா, நாங்க இருக்கும்போது நீங்களா பேசிக்கிறீங்களா, நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா? உலகத்தில் எவ்வளவு நாடு இருக்குது, இந்தியாவும் பாகிஸ்தானும் பேசி ராசியா போயிடலான்னு வாஜ்பாய் ஒரு முயற்சி எடுக்கிறாரு. அடுத்த நாள் அவன் இறங்குறான், என்னைய கேட்காம நீங்க சமரசமா பாக்குறீங்களா? இதுதான் அமெரிக்கா. உலகத்தை எல்லாம் தன்னுடைய ஆளுகையின் கீழே கொண்டு வர நினைக்கும் பொழுது எல்லா நாடுகளும் இந்த முடிவைத்தான் எடுக்கும். அது முடியாத நிலையில செய்யக்கூடிய ஒரு காரியம். அதுல நாம இதுக்கு என்ன தீர்வு? நாளைக்கு இந்தியாவுக்கு இந்த மிரட்டல் வரலாம், எந்த நாட்டுக்கு வரலாம். எந்த நாட்டுக்கு வந்தாலும் சதாம் ஹுசேனுடைய கதி தான் ஏற்படும். பேசிட்டீங்கன்னா, பேசாம சரணடைஞ்சு போயிட்டீங்கன்னா அந்த கதி ஏற்படாது. இதுதான் நடப்பு. இதுக்கு என்ன வழி? அமெரிக்காவுடைய பொருளாதார வளர்ச்சிகளை குறைக்கிறதுக்குள்ள வேலையை செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த நாட்டில் வேலை இல்லாத அங்க உள்ள பிரச்சனைகள் உண்டானுச்சுன்னு சொன்னா இந்த மாதிரி வெப்பன்ஸுக்கெல்லாம் உங்களுக்கு வழி இல்லாம போயிடும். நம்ம தான் விரும்பி நம்ம போட்டுக்கிற சட்டை அமெரிக்க சட்டையா இருக்குது. நம்ம யூஸ் பண்ற பேனா பார்க்கர் பேனா தான் யூஸ் பண்றோம். இந்தியா பேனா கேம்லின் பேனா யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். கொக்கோ கோலா பெப்சி தான் குடிப்போம், ஃப்ரூட்டாங் எல்லாம் குடிக்க மாட்டேங்கிறோம். நம்ம எதை செய்யறோம்? அமெரிக்காவுக்கு பணம் வைக்கக்கூடியதுல இருந்து நீங்க வாங்குற குண்டூசில இருந்து நீங்க சருப்பு தான் போடுவீங்க, லக்ஸ் சோப் தான் போடுறீங்க, அல்லது ஏரியல் தான் போடுறீங்க, எல்லாம் அமெரிக்கா.
நீங்க வாங்குற சோப்புல இருந்து, சீப்புல இருந்து, கண்ணாடியில இருந்து, ஃபேர் அண்ட் லவ்லில இருந்து என்னத்தை வாங்கி நீங்க யூஸ் பண்ணாலும் அதனுடைய லாபம் எல்லாம் அமெரிக்காவுக்கு போய் சேருது. 90% நீங்க பயன்படுத்தக்கூடிய பொருள்கள், 100 கோடி மக்களும் இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய 90% பொருட்கள் அமெரிக்காவுக்கு லாபம் சேர்க்கும் பொழுது அவனுக்கு பொருளாதாரம் குவிக்கிறது. இருக்கிற பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு ஆய்வு பண்றான். வேற பிரச்சனை அவனுக்கு இல்ல. இந்த சந்தையை திறந்து விட்டாச்சு. அப்ப நமக்கு இந்திய மக்களுக்கு என்ன உணர்வு வரல? நம்ம இந்தியர்கள் இந்திய பொருள் நம்ம வாங்குவோம். குறைஞ்சபட்சம் அமெரிக்கா, பிரிட்டன் மாதிரியான வல்லாதிக்கம் செய்யக்கூடிய நாடுகளுடைய பொருள்களை புறக்கணிப்போம் என்ற உணர்வு இல்லை. நாங்களெல்லாம் ஒரு 10 வருஷமா இந்த கொக்கோ கோலா, இந்த பெப்சி, இந்த லக்ஸ், இந்த சர்புகளை எல்லாம் 10 வருஷ காலமா நாங்க ஒரு கொள்கையை புறக்கணிச்சுட்டு வர்றோம். இந்த ஈராக்காக புறக்கணிக்கல. அமெரிக்க வல்லாண்மை உலகத்துக்கு பெரிய ஆபத்து என்பதை விளங்கி 10 ஆண்டு காலமாக நாங்களெல்லாம் ஒரு கொள்கையா குட்டிக்கு தண்ணி கிடைக்காட்டால் சும்மா இருப்போமே தவிர கிண்ல வாட்டர் குடிக்க மாட்டோம், அக்வாஃபினா குடிக்க மாட்டோம். ஏன்? பிஸ்லரி கிடைச்சா குடிப்போமே தவிர, இல்லன்னா வெறுந்தண்ணியை குடிச்சிட்டு போவோமே தவிர நாங்க ஒரு கொள்கையா வச்சிருக்கிறோம். அந்த ஒரு யுத்தம் தான் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு எதிராக உலகம் செஞ்சால் நாளைக்கு உலகத்துக்கு சேமம், பாதுகாப்பு. அதை தவிர எந்த நாட்டுக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. அதான் யதார்த்தமான நிலைமை. என் பேர் சுரேஷ், தர்மபுரியிலிருந்து வந்திருக்கேன். இப்ப இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரே கடவுள் தான், ஒரே ஒரு பெண் ஒரு ஆணால உருவானதுதான் உலகம் சொல்லியிருக்கீங்க. இந்த பிரிவினை எப்ப ஏற்பட்டுச்சு? முஸ்லீம், இந்து இந்த மாதிரிலாம் பிரிவினை எப்ப ஏற்பட்டுச்சு? ஏன் இதை கேட்கறதுனாக்க, ஒரு பெண் ஒரு ஆண் உருவானது குர்ஆன்ல இருக்கு. எப்ப இது பிரிவினானதுங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை நான் கேட்கிறேன். அழகான கேள்வி கேட்டிருக்காங்க. இஸ்லாம்ங்கிறது நபிகள் நாயகம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க இஸ்லாத்தை அறிமுகம் செஞ்சாங்கன்னு நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். அப்ப அதுக்கு முன்னாடியே இந்த ஒரு கடவுள் கொள்கை இப்பதான் முதல்ல வருதா, அதுக்கு முன்னாடி இருந்துச்சா, எப்படி இந்த பல பிரிவுகள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது சகோதரருடைய அழகான கேள்வி. முதல்ல இஸ்லாம் இதை பத்தி என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் முகமது நபி கொண்டு வந்த மார்க்கம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க விளங்கிக்கணும். முதல் மனிதர் எதை கடைபிடித்தார் அதுக்கு பேர் தான் இஸ்லாம். கடவுள் முதல்ல ஒரு ஆணையும் முதல்ல ஒரு பெண்ணையும் படைச்சாரு இல்லையா? அந்த 2 பேருமே என்ன கடைபிடிச்சாங்கன்னு கேட்டா, நம்மள ஒரு கடவுள் படைச்சாரு, அவர் தான் சூப்பர் பவர், அவரை தான் வணங்க வேண்டும், அவரை தவிர வேற எதையும் வணங்கக்கூடாது என்பதை முதல் மனிதராகிய ஆதாமும் அவருடைய மனைவி ஏவாள் சொல்லக்கூடிய ஹவ்வாவும் கடைபிடித்தார்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதான் இஸ்லாம். அதுதான் இஸ்லாம். அந்த கொள்கையின் பிரகாரம் தான் அவங்களுக்கு பிறகு ஒவ்வொரு இறை தூதர்களும் அந்த கொள்கையை திருப்பி சொன்னாங்க. மோசேன்னு வந்தாரு, மூசா நபின்னு நாங்க சொல்லுவோம், கிறிஸ்தவர்கள் மோசேன்னு சொல்லுவாங்க, நாங்க சுலைமான் என்று சொல்லுவோம், அவங்க சாலமோன் என்று சொல்லுவாங்க, நாங்க தாவூது என்று சொல்லுவோம், அவங்க தாவீது ராஜா என்று டேவிட் என்று அவங்க சொல்லுவாங்க, நாம யூசுப் என்று சொல்லுவோம், அவங்க ஜேக்கப் அவங்க சொல்லுவாங்க, அது மாதிரி ஜோசப்னு அவங்க சொல்லுவாங்க, நாம யாக்கூப்னு சொல்லுவோம், அவங்க ஜேக்கப்னு சொல்லுவாங்க, நாம இப்ராஹிம் சொல்லுவோம், அவங்க ஆபிரகாம் சொல்லுவாங்க, நாம இஸ்மாயில் சொல்லுவோம், அவங்க இஸ்மாயில் சொல்லுவாங்க. இப்படியான இறை தூதர்கள், ஏராளமான இறை தூதர்கள் உலகத்துக்கு என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, ஆதம் நபி சொன்ன முதல் மனிதர் சொன்ன அந்த கொள்கையை தான் சொன்னாங்க. ஒரு கடவுளை வணங்குங்க, பல கடவுளை வணங்காதீங்க, மனுஷனை வணங்காதீங்க, நீங்களாக உருவாக்கி கொண்டதை வணங்காதீங்க என்று வரிசையாக சொன்னார்கள். இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இயேசுநாதரும் அதைத்தான் சொன்னார். இயேசுநாதரும் சொன்னது இஸ்லாம் தான், மூசா நபி மோசே சொன்னதும் இஸ்லாம் தான், ஆபிரகாம் சொன்னது. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, ஒருத்தன் கடவுள், ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறான், அவனை வணங்குன்னு சொன்னாங்க. ஆனால் எப்படி இந்த பிரிவினை ஏற்படுச்சுன்னு கேட்டா, ஒரு மனிதன் மக்கள் மத்தியில செல்வாக்கு பெறும் பொழுது அவனை கடவுளாக்குவது என்பது நம்மள்கிட்ட உள்ள ஒரு நோய். மனுஷன் உள்ள பெரிய நோய் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் புகழோ செல்வாக்கோ பெறும் பொழுது அவனை கடவுள் நிலைக்கு உயர்த்துவது என்பதை ஒரு நோயாகவே நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், புத்தர்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய கொள்கை என்னன்னு கேட்டா, அன்பே சிவம்னு சொன்னார். புத்தர் என்ன சொன்னார் உலகத்துக்கு? அன்பே கடவுள், கடவுள் ஒண்ணு கிடையாதுன்றார். அதான் அர்த்தம். அன்பு செய்யறதுதான் கடவுள், கடவுள்னா ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொன்னார். ஒரு நாட்டிலையும் ஏறக்குறைய ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையை சொன்னவர் தான் புத்தர். அவர் கடவுளாயிட்டார். அவர் ஃபேமஸ் ஆன உடனே புத்தரை என்ன ஆயிட்டாரு? கடவுளாக ஆகிவிட்டார். அவருடைய பல்ல கூட வச்சு ஒரு பல்லை கூட கோயில் கட்டி வைக்கிறாங்க இலங்கையில. நம்ம நீங்க பார்க்கலாம். கண்டிங்கிற ஊர்ல அவருக்கு அவருடைய பல்லுக்கு கோயில் இருக்கிறது இலங்கையில. அப்ப இப்ப நம்ம அண்ணாதுரை இருந்தார், தமிழ்நாட்டில் முதலமைச்சரா இருந்தார்.
அவரு பெரிய கடவுள் பக்திமானோ அல்லது கடவுள் ஆன்மீக சேவை செஞ்சவரெல்லாம் கிடையாது, ஒரு அரசியல்வாதி தான். இருந்தாலும் செல்வாக்கூட இறந்து போயிட்டாரு. அவருடைய அடக்கஸ்தலத்தை போய் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பக்தி சாம்பிராணி கொளுத்தி அவரை கும்பிடுறாங்க. அவர் பெரிய ஆன்மீக தொண்டுலாம் ஆற்றல, அவர் கடவுளை பத்தி எல்லாம் பேசவே இல்லை. மக்களுக்கு அறிமுகமாக இருந்தார்ல, அவருக்கு இன்னைக்கு பக்தி சாம்பிராணி எல்லாம் கொளுத்தி அண்ணா சமாதி மெரினாவில் இருக்கு. சென்னைக்கு வந்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம். மெரினா பீச்ல போய் பாத்தீங்கன்னா அண்ணா சமாதியில போய் அண்ணாவுக்கு பக்தி சாம்பிராணி எல்லாம் கொளுத்தி வழிபடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த மாதிரி தான் இறை தூதர்கள் ஒரு கடவுள்னு சொல்றாங்களா, அவங்க இறந்தவுட அவங்களே கடவுளாக்கி போறாங்க. எந்த மனிதர் இறை தூதர் ஒரு கடவுள்னு சொல்லி கொடுக்கிறாரோ அவரையே கடவுள் என்று சொல்லிவிட்டார்கள். இப்ப நம்ம நாட்டில் கடவுள் வணங்குறவர்களை எல்லாம் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அவங்க எல்லாம் நல்ல சேவை செய்ய வந்த மனிதர்கள். இஸ்லாம் என்ன சொல்லுது, அந்த மனிதர்கள் நல்ல சேவை செஞ்ச உடனே அவங்களே கடவுளாக்கி விட்டாங்க. இது மனிதன்கிட்ட உள்ள ஒரு நோய் என்று இஸ்லாம் உலகத்துக்கு சொல்கிறது. அதனால எப்படி பல கடவுள் நம்பிக்கை வந்துச்சுன்னு சொன்னா, நல்ல மனுஷனை எல்லாம் கடவுளாக்குறது. இப்ப நாம இப்ப உதாரணத்துக்காக நான் சொல்லி காட்டுகிறேன். இப்ப இந்த ஐயா இப்ப ஒரு நோட்டீஸ் கொடுத்து ஜிபி சுப்பிரமணியம் அவர்கள் உங்களுக்கு இந்த தீண்டாமை மத நல்லிணக்க பேரணி நடத்துறேன்னு சொல்லி உங்களுக்கு முன்னாடி பேசினாங்க. பேசும்போது ஐயா வணங்குறேன்னு சொன்னாங்க. அவங்க அவங்க மதத்துல தடை இல்லாதனால அது தப்பு. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் தப்பு அவர் செய்யக்கூடாது. எந்த மனுஷனும் வணக்கத்திற்குரியவன் கிடையாது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு மனிதன் ஒரு பிரபலமான ஒரு ஆள்னு சொன்னா ஐயா வணங்குறேன், ஐயா கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அவரை வணங்குறோம், அவரை கும்பிடுறோம். பாருங்களேன், இங்கதான் நம்ம தப்பு செய்யறோம். கும்பிட்டா என்னவாயிரும், அவரு கொஞ்ச நாள் அவர் கடவுளாயிருவார். இப்படித்தான் எல்லா இறை தூதர்களுமே நல்லவர்களுமே கடவுள் என்று கருதப்பட்டு விட்டார்கள். இஸ்லாம் இதை ஒழிக்குது. இஸ்லாத்துக்கு மற்றதுக்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் என்ன செஞ்சாங்க தெரியுமா, முந்தி உள்ள சமுதாயத்தை எல்லாம் பாக்குறாங்க. நம்மளை போல வந்த ஆட்களை எல்லாம் கடவுளாக்கி விட்டாங்க. நாம எப்படி ஒரு கடவுளை சொல்றோமோ அது மாதிரி தான் இயேசு சொன்னாரு, மோசே சொன்னாரு, அவங்களெல்லாம் கடவுளாக்கிட்டாங்க. அந்த மாதிரி நம்மளை ஆக்கிடக்கூடாது அப்படின்னு பயந்து நபிகள் நாயகம் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, எனக்காக நீங்கள் யாரும் எந்திரிச்சு நிக்க கூடாதுட்டாங்க. எப்படி சொல்றாங்க, நீங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிற சபைக்கு நான் வந்தால் எனக்காக நீங்கள் எழுந்து நிற்கக்கூடாது, என் காலில் நீங்கள் விழக்கூடாது, என்னிடத்தில் உங்களுடைய கோரிக்கைகளை வைக்கக்கூடாது, கடவுளை இயேசுநாதரை அந்த கிறிஸ்தவ சமுதாயத்தவர்கள் புகழ்ற அளவுக்கு என்னை நீங்கள் புகழக்கூடாது. நபிகள் நாயகம் சொன்னது, இயேசுநாதரை எப்படி கிறிஸ்தவ சகோதரர்கள் புகழ்கிறார்களோ அந்த அளவுக்கு நீங்கள் என்னைய புகழக்கூடாது என்றெல்லாம் கடுமையான எச்சரிக்கை பண்ணிட்டு போயிட்டாங்க. தன்னை வரையக்கூடாது, சிலையாக வரிக்கக்கூடாது, தனக்கு உருவம் அமைத்து விடக்கூடாது என்றெல்லாம் கூட நபிகள் நாயகம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்து விட்டார்கள். ஒரு திருமணத்திற்கு போனார்கள் நபிகள் நாயகம். அவங்க திருமணத்துக்கு வந்தவுடனே அங்க உள்ள சிறுமிகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, நபிகள் நாயகத்தை வாழ்த்தி பாடுறோம் நினைத்துக் கொண்டு ஒரு வசனத்தை சொன்னாங்க. என்ன வசனம், நாளை நடப்பதையெல்லாம் அறியக்கூடிய இறை தூதர் இதோ வந்துவிட்டார் அப்படின்றாங்க. உடனே கண்கள் சிவக்க நபிகள் நாயகம், என்னது நாளை நடக்கிறது அறியறதா, அது இறைவன்ல அறிவான், நான் எப்படி நாளை நடப்பது அறிவேன், நான் இறைவன் வர்ற மெசேஜ் சொல்ற வேலை மட்டும் நான் என் வேலையை தவிர நான் கடவுள் கிடையாது, கடவுளுக்கு தெரிகிற விஷயம் எனக்கு தெரியாது என்று நபிகள் நாயகம் அவர்கள் அந்த சபையிலே டிக்ளேர் பண்ணாங்க. இதுதான் இஸ்லாத்துக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வேறுபாடு. அதே மாதிரி நபிகள் நாயகம் அவங்களுடைய மகன் இப்ராஹிம் என்பவர் இறந்துட்டார். சின்ன வயசுலேயே 6 மாச குழந்தையிலேயே, 6 மாசம் 1.5 வருஷம் 2 விதமான கருத்து இருக்கிறது. அப்ப அந்த குழந்தை பருவத்தில் அவர் இறந்து விட்டார். இறந்த அன்னைக்கு சூரிய கிரகணம் ஏற்படுது. நபிகள் நாயகத்துடைய மகன் இறந்த அன்னைக்கு வானில் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. உடனே மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள், நபிகள் நாயகத்துடைய மகன் இறந்ததுனாலதான் இந்த கிரகணம் ஏற்படுது. அவங்க ஆச்சரியம், அவங்களுக்கு தெரியாது, இந்த சயின்ஸ் அந்த காலத்தில் தெரியாது. அவங்க என்ன சொல்றாங்க, நபிகள் நாயகம் மகன் இறந்துட்டார்ல, அதுக்குதான் வானமே துக்கம் அனுஷ்டிக்குது, சூரியன் கூட தன்னை மறைச்சிக்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த மக்கள் பேசிக் கொள்றார்கள். இந்த சோகத்துக்கு மத்தியில மகனை பறி கொடுத்த அந்த சோகத்துக்கு மத்தியிலும் நபிகள் நாயகம் என்ன பண்றாங்க தெரியுமா, வேகமா வர்றாங்க, கோபமா. இப்படி சொல்லாதீங்க, எவருடைய மரணத்திற்கும் எவருடைய பிறப்பிற்கும் இது நிகழ்வதில்லை, அல்லாஹ் நியமித்திருக்கிற நியதி பிரகாரம் நடக்கிறத தவிர என் மகனுடைய மரணத்திற்கு இது நடக்கவே இல்லை, இப்படி சொல்லாதீர்கள் என்று அதை கண்டிக்கிறார்கள் நபிகள் நாயகம். ஒரு நபி ஒருத்தர் வர்றார், முஆது என்ற ஒரு தோழர், அவர் வெளிநாடுகளுக்கு எல்லாம் சுற்றுப்பயணம் செய்துவிட்டு நபிகள் நாயகத்தை பார்க்க வர்றார். பார்க்க வரும்போது சொல்லுகிறார், நபிகள் நாயகமே, நான் பல நாடுகளுக்கு போனேன், அந்த நாட்டில் உள்ள தலைவர்களுக்கு அந்த நாட்டு மக்கள் எல்லாம் காலில் விழுந்து பணிகிற காட்சியை பார்க்கிறேன். அந்த நாட்டுக்கெல்லாம் போனா ஒவ்வொரு நாட்டு தலைவர்கள் அல்ல மக்கள் விழுந்து விழுந்து எந்திரிக்கிறாங்க. உங்களுக்கு அதை விட தகுதி இருக்கிறது,
அவர்களை விட நீங்கள் எவ்வளவு தகுதியானவர்கள், உங்கள் காலில் விழ எனக்கு அனுமதி தாருங்கள் என்று அவர் கேட்கிறாரு. நபிகள் நாயகம் கடும் கோபத்தோடு இந்த மாதிரி பேசக்கூடாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் காலில் விழவே கூடாது, நானா இருந்தாங்க என் காலிலும் விழக்கூடாது என்று மிகப்பெரிய ஆன்மீக தலைவர் நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க. மனுஷன் காலில் விழக்கூடாது, கடவுளுக்கு மட்டும்தான் நெத்தியை கொண்டை நிலத்தில் வைக்கணுமே தவிர என் காலில் வந்து உன் தலையை வச்சிடாதே என்று நபிகள் நாயகம் தடுத்துட்டாங்க. அப்ப இதனாலதான் இஸ்லாத்தில் இன்னைக்கு பாக்குறீங்க, தமிழ்நாட்டில எல்லாம் நாங்க அடிக்கடி நீங்க பேப்பர்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், சாதி கலவரம் நடக்கும். இந்த சாதி கலவரம் எதுல நடக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சிலையில தான் ஆரம்பிக்கும். அம்பேத்கர் சிலைக்கு அவனா செருப்பு மாலை போட்டுருவான், உடனே ரத்த ஆறு ஓடும். தேவர் சிலைக்கு இன்னொருத்தன் போய் என்ன செய்வான், செருப்பு மாலை போட்டு விளக்கமத்து மாலை போட்டுருவான். அங்க என்ன செய்வான், அறுவாள் எடுத்தவன் நிற்பான். ஒரு சிலை தங்கள் தலைவருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று போராட்டம் நடக்கிறது. வைத்த சிலைக்கு சேதம் ஏற்பட்டதுக்காக வேண்டி உயிரோடு உள்ள மனித தலைகள்லாம் வெட்டி எறியப்படுற காட்சியை பாக்குறீங்க. உலகத்திலே சிலை வைக்கப்படாத ஒரே தலைவர் நபிகள் நாயகம் மட்டும்தான். எப்படி இருப்பாங்க யாருக்கும் தெரியாது. நபிகள் நாயகத்தை நாங்கள் உயிருக்கு மேல மதிக்கிறோம், எப்படி இருப்பாங்க உலகத்தில் எங்குமே சிலை கிடையாது. நபிகள் நாயகத்தை தனக்கு சிலை வைக்க கூடாது என்று சொல்லி அதை பார்மாலிட்டிக்கு சொல்லல, அதற்கு உறுதியாக இந்த எங்கள் உள்ளத்தில் ஏற்றிவிட்டு சென்றவர் நபிகள் நாயகம். அமெரிக்காவுடைய சுப்ரீம் கோர்ட்ல 10 பேருக்கு சிலை வைத்தார்கள். 10 பேர் யாருக்கு சிலை வைக்கிறாங்க கேட்டா, உலகத்திலே சிறந்த அரசியல் சட்டத்தை தந்தவர்கள் அப்படின்னு ஒரு 10 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. உலகத்துக்கு சிறந்த அரசியல் சட்டத்தை தந்தவர்கள் ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்து அந்த 10 பேருக்கு சுப்ரீம் கோர்ட்ல சிலை வைக்கிறாங்க பாராட்டும் விதமாக. அதுல நபிகள் நாயகம் ஒரு சிலை வச்சுட்டாங்க. அமெரிக்காவுல சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் கொண்டு வந்த அற்புதமான அரசியல் சட்டம், உலகத்துக்கு அற்புதமான சட்டங்களை தந்த 10 பேர்ல அவர் ஒருவர் என்று மதித்து, அது கிறிஸ்தவ நாடா இருந்தா கூட முகமது நபியை மதித்து என்ன செய்யறாங்க, அவங்களே அந்த 10 பேர்ல ஒரு சிலையாக வைக்கிறார்கள். இயேசுநாதர் கூட அதுல சிலை வைக்கலன்னா அவங்க அரசியல் சட்டத்தை வகுக்கல, நபிகள் நாயகத்துக்கு அதுல ஒரு சிலை வச்சாங்க. உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் எல்லாம் எடுப்பதற்கு போராட்டம் பண்ணணும், எல்லாரும் சிலை வைக்க சொல்லி போராடி இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில இருந்து, காஷ்மீர்ல இருந்து, ஈராக்ல இருந்து, ஈரான்ல இருந்து, சவுதியில இருந்து, அமெரிக்காவில இருந்து கூட முஸ்லீம்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, நபிகள் நாயகத்துக்கு சிலை எடு, அவங்களுக்கு நீ சிலை வைக்க கூடாது, அது எங்க மார்க்கத்துக்கு எடுப்பதற்காக வேண்டி கடும் போராட்டங்கள் நடத்தி அதை எடுக்க வைத்த வரலாறு உண்டு முஸ்லீம்களுக்கு. எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, எல்லாரும் ஒரு கடவுளை சொன்னா கூட சொன்னவங்களையே கடவுளாக்கி விட்டாங்க. நபிகள் நாயகம் பார்த்தாங்க நம்மளை கடவுளாக்கிட கூடாது என்பதற்கு அத்தனை கால்பால்களை இறுக்கமா போட்டு போயிட்டாங்க. அவங்கள கடவுள் நாங்க நினைக்க உசுரை விட மேலா மதிப்போம். நபிகள் நாயகமே நீங்க தான் எங்களுக்கு உணவு தரணும் நாங்க கேட்க மாட்டோம், நபிகள் நாயகமே நீங்க தான் எங்களை பணக்காரராக்கணும் நாங்க கையேந்த மாட்டோம். இன்றைக்கு நீங்க ஹஜ்ஜிக்கு போன சகோதரர்கள்ட்ட கேட்டு பாருங்க, அங்க நபிகள் நாயகத்தினுடைய அடக்கஸ்தலம் இருக்கிறது. இங்க இருந்து போன ஆளுக்கு விளங்காம இந்தியாவில் உள்ள ஆளுக்கு அங்க போய் கையேந்துவாங்க, நபிகள் நாயகம் அடக்கம் பண்ற பக்கத்துல கையேந்துவாங்க. அங்க உள்ள போலீஸ் பின்னி எடுப்பான், இங்க அல்லாட்ட கேளு அடி விடுவாங்க. போலீஸ் என்ன செய்வான், நபிகள் நாயகத்தின் அடக்கஸ்தலத்து பக்கம் கையை தூக்குனா அடிச்சு அந்த பக்கம் அல்லாட்ட பள்ளியாசல போய் கேளு என்று விரட்டக்கூடிய அளவுக்கு அதை பாதுகாத்து வருகிறோம். அப்படி இருந்தாலும் இங்க கூட நீங்க பார்க்கலாமே, தர்கான்னு ஒண்ணு கட்டி வச்சுக்கிறாங்கல்ல முஸ்லீம்கள், பாத்திருக்கீங்களா? நாகூர் தர்கா, ஏர்வாடி தர்கா, அஜ்மீர் தர்கா, மங்கள் பீர் வலியுள்ளா, தென்கல் பீர் வலியுள்ளான்னு என்னமோ தர்காக்களை வச்சிருக்கிறாங்க. இந்த தர்காங்கிறத என்ன நினைக்கிறீங்க, ஒரு கடவுளை வணங்குங்கன்னு சொன்ன நல்ல மனுஷங்க, அந்த ஆளுக்கு இறந்து போன அவங்களுக்கு போய் தர்கா கட்டி கும்பிடுறாங்க. இது இஸ்லாத்துக்கு எதிரானது. நாகூர் தர்காவில இருந்து ஏர்வாடி தர்கா வரைக்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாது. இந்த முஸ்லீம்களையே இப்படி பண்றான்னா நபிகள் நாயகத்துக்கு தான் பண்ண முடியல, மற்ற ஆளுகளுக்கு எல்லாம் பண்ண ரெடியா இருக்கிறான். மற்ற ஆளுக்கு யாராவது நல்ல மனுஷன் இறந்து போயிட்டான்னு சொன்னா அவனை கொண்டு அடக்கம் பண்ணி அதுல ஒரு கட்டடத்தை கட்டி அவுளியாவே பெரியாரே நாகூர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் பாக்குறீங்க. இது இஸ்லாத்துக்கு விரோதமானது. இந்த மாதிரியாக இந்த அடிப்படையில் வந்த முஸ்லீம்கள் இப்படி இருக்கிறாங்க சொன்னா இந்த அடிப்படை வழங்காதவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, இப்படித்தான் பல தெய்வ நம்பிக்கை உலகத்தில் உண்டானுச்சு என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அதுக்கு பதில்.